இன்றைக்கு பல பேருக்கு தூக்கம் வராது. ஏன்னா கோட்டையிலே இருக்கின்றவரை வீட்டுக்கு அனுப்புகின்ற கூட்டம் இந்த கூட்டம். வேலூர் கோட்டையிலே நம்முடைய இளைஞர் இளம்பெண்கள் பாசனுடைய சிப்பாய்கள் சென்ட் ஜார்ஜ் கோட்டை நோக்கி புறப்பட்டு விட்டார்கள். இந்த இளைஞர் பட்டாளங்கள் 234 தொகுதியிலும் வென்று கழக ஆட்சி நிறுவதற்கு அடித்தளமாக விளங்கக்கூடியவர்கள் இங்கே என் முன் இருக்கின்ற இந்த இளைஞர் பட்டாளங்கள். இன்னைக்கு பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை துவக்கின்ற பொழுது தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இந்த இயக்கத்தை துவக்கினார்கள். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை திமுகவில் இருந்து கருணாநிதி நீக்கப்பட்ட போது இங்கே இருக்கின்ற இளைஞர் பட்டாளங்கள் போல அன்றைய தினம் இளைஞர் பட்டாளங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பின்பு சென்ற காரணத்தினால் எல்லா தேர்தல்களும் வென்றார்கள். இளைஞருடைய பலம் அந்த அளவுக்கு இருக்கின்றது. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பல்வேறு அணியை தோற்றுவித்தார்கள். இதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2008ஆம் ஆண்டு கழக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை என்ற புதிய அணியை உருவாக்கி சுமார் தமிழகத்திலே 30 லட்சம் இளைஞர் இளம்பெண்களை சேர்த்தார்கள். ஆக இந்த அமைப்புக்கு ஒரு வலிமை கிடைத்தது, இயக்கத்திற்கு ஒரு வலிமை கிடைத்தது. ஒரு கட்டடம் வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அஸ்திவார வலிமையாக இருக்க வேண்டும். ஒரு இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதிலே தொண்டர்கள் வலிமையாக இருக்க வேண்டும், அது இளைஞர்கள் அதிகமாக இருக்க வேண்டும். அதற்காக அம்மா அவர்கள் இளைஞர் பாசறை உருவாக்கினார்கள். அதன் மூலமாக தேர்தலிலே இளைஞருடைய உழைப்பு கிடைத்தது, வெற்றி கிடைத்தது. அதே போல மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த அமைப்பை ஏற்படுத்துவதற்கு அனைத்து மாவட்டங்களிலும் பொறுப்பாளர்களை நியமித்தார்கள். அப்பொழுது நான் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தேன். சேலம் மாவட்டத்திற்கு எனது பொறுப்பை ஒப்படைத்தார்கள். அப்போ எல்லா மாவட்ட பொறுப்பாளர்கள் ஊர் ஊராக சென்று கிராம கிராமமாக சென்று நகர பகுதியில் சென்று அம்மாவுடைய கட்டளை ஏற்று 30 லட்சம் இளைஞர்கள் இளம்பெண்களை இந்த இயக்கத்தை சேர்த்து தமிழகத்திலே இளைஞர்கள் அதிகமுள்ள ஒரே இயக்கம் அதிமுக இயக்கம். இன்றைக்கு இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது எந்த எழுச்சியை பார்த்தோமோ அதே எழுச்சி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில பார்க்கின்றோம். இன்றைக்கு இதை ஒட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைய தினம் கிராமத்திலிருந்து நகர வரை இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் என்று புதிய அணியை இப்பொழுது உருவாக்கி இருக்கின்றோம். என்ன விளையாட்டு என்பது இளைஞர்களுக்கு பிடித்தம். எல்லா பகுதியிலுமே இளைஞர்கள் விளையாட்டிலே ஆர்வம் கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு அணியை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் என்ற ஒரு புதிய அமைப்பை உருவாக்கி இருக்கின்றோம். இந்த அமைப்பின் மூலமாக அதிக அளவிலே இளைஞர்கள் ஈர்க்கப்படுவார்கள். வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்பின் எப்படை வெல்லும். இந்த இளைஞர் இளம்பெண்கள் படைதான் சிப்பாய்களாக இருந்து இந்த தேர்தலை கலந்தாடுவார்கள். சுவாமி விவேகானந்தர் கூட அப்பொழுது குறிப்பிட்டார், என்னிடம் 100 இளைஞர்களை தாருங்கள்,
உலகத்தையே மாற்றி காட்டுவேன் என்று சொன்னார். அந்த அளவுக்கு இளைஞருடைய பலம், சக்தி தேவை. அதனால்தான் இந்த அமைப்பை அம்மா அவர்கள் உருவாக்கினார்கள். இன்றைக்கு இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை இந்த இயக்கத்திற்கு ஒரு முன்னோடியாக திகழக்கூடிய ஒரு அமைப்பு என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறார். அதிமுக அறிக்கை, எடப்பாடி பழனிசாமியுடைய அறிக்கை பாரதிய ஜனதா ஒட்டி இருக்கிறது என்று சொல்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதையும் புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாரை நம்பியும் இருந்தது கிடையாது, மக்களை நம்பி இருக்கின்றது. யாரை ஒட்டியும் அரசியல் செய்வது கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கழக தொண்டர்கள் பொதுமக்களை நம்பி இருக்கின்ற கட்சி. எனக்கு முன்னாலே அறிவிச்சார் வீரமணி அவர்களும் மாவட்ட செயலாளர் பேசினார். திமுக அதனுடைய கூட்டணியை நம்பி இருக்கின்றது. அண்ணா திமுக ஆட்சி காலத்திலே போடப்பட்ட திட்டங்கள் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. அதனால் மக்களை நம்பி இருக்கின்ற இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். எனவே நாங்கள் யாரையும் சாடி செல்வது கிடையாது. எங்களை நாடித்தான் மற்றவர்கள் வருவார்கள். மற்றவர்களை நாடி சென்ற நிலை எப்பொழுதும் கிடையாது. இன்றைக்கு திரு ஸ்டாலின் இன்றையும் சொன்னார், நான் வெளியிலே செல்கின்ற பொழுது, மக்களை பார்க்கின்ற பொழுது இளைஞர்கள் என்னை அப்பா என்று அழைக்கின்றார்கள் என்று புதுசா கண்டுபிடிச்சிருக்கார். அப்பா என்று மக்கள் கேட்கின்றார்கள். குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாலியல் துன்புறுத்தும் போது கதற சத்தம், அப்பா அப்பா என்று கதறுகிறது. அந்த சத்தம் கேட்கவில்லையா? மூன்று வயது சிறுமியில் இருந்து பள்ளியிலே படிக்கின்ற சிறுமி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்ற பொழுது கதறுகின்ற சத்தம் திரு ஸ்டாலினுக்கு கேட்கவில்லை. அப்பா அப்பா என்று கதறுகிறது. அந்த கதருக்கு என்ன பதில் சொல்கிறீர்கள்? ஜனவரி முதல் 14/2/2025 வரை சுமார் 107 போக்சோ வழக்குகள் தமிழகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 56 பெண்கள் பாலியல் குற்றங்கள் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் 2 மாதத்தில் எவ்வளவு சிறுமிகள் 18 வயதுக்கு குறைவானவர்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த கதற சத்தம், அந்த கதறல் சத்தம், அப்பா அப்பா என்று கதறுகின்ற சத்தம் ஸ்டாலின் செவிக்கு எட்டவில்லையா? திரு ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது அப்பொழுது பாரத பிரதமர் சென்னைக்கு வந்தார். அப்பொழுது கருப்பு பலவன் விட்டார். கோ பேக் மோடி என்று சொன்னார். ஆட்சிக்கு வந்தார் திரு ஸ்டாலின். இப்பொழுது வெல்கம் மோடி என்கிறார். எதிர்கட்சியாக இருக்கும் போது கோ பேக் மோடி, கருப்பு பலன் விட்டார், எதிர்ப்பை பிரதிபலித்தார். ஆளுகின்ற கட்சியா வருகின்ற பொழுது ஊழல் குற்றச்சாட்டு நிறைந்த காலத்திலே பயத்திலே வெல்கம் மோடி என்கிறார். அது மட்டுமில்ல, வெள்ளை குடை பிடிக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு வெள்ளை குடை வேந்தர் என்று பெயர் சூட்டினால் பொருத்தமா இருக்கும். இன்றைக்கு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திமுக அங்கம் வைப்பது இந்தியா கூட்டணியில். என்றைக்கு திரு ஸ்டாலின் இந்தியா கூட்டணியில் அங்கம் வைத்தாரோ அந்த கட்சி இன்றைக்கு சின்ன பின்னமாகிக் கொண்டிருக்கின்றது. இந்தியா கூட்டணி
ஏன் என்று சொன்னால் அந்த இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்றவர்கள் உண்மையாக அந்த கூட்டணியை நேசிக்கவில்லை. இங்கே இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இரட்டை வேடம் போடுகிறார். ஒரு பக்கம் இந்தியா கூட்டணியிலே அங்கம் வைக்கின்றார், மறுபக்கம் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மத்திய அமைச்சரை அழைத்து வந்து கருணாநிதியினுடைய 100ஆண்டு விழா நாணயத்தை வெளியிடுகிறார். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி. இன்னொன்றையும் சொல்கிறார் திரு ஸ்டாலின், எங்கள் கூட்டணி கட்சியிலே அங்கம் வைக்கின்ற கட்சி எல்லாம் ஒரே கொள்கையுடைய கட்சின்னு. அப்படின்னா தனித்தனி கட்சி இருக்கு, எல்லாமே திமுகவோட சேர்த்திடலாம். அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் தேர்தல் வருகின்ற பொழுது கூட்டணி வைப்போம். கூட்டணி வேற, கொள்கை வேற. கூட்டணி வேற, கொள்கை வேற. திமுக அப்படி அல்ல, அதிகாரத்துக்கு வருவதற்கு கொள்கையும் விட்டு கொடுக்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. கூட்டணி எதற்காக வைக்கிறோம்? ஓட்டுகள் சிதறாமல் இருப்பதற்கு கூட்டணி வைக்கிறோம். கூட்டணி வைப்பது ஓட்டுகள் சிதறாமல் இருக்க. அப்படி சிதறாமல் ஓட்டுகளை வாங்கிட்ட பொழுது வெற்றி கிடைக்கும். வருகின்ற சட்டமன்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமையும். ஏன் என்று சொன்னால் நம்முடைய எங்கே மேடையிலே வீட்டிருக்கின்ற நிர்வாகிகள், இங்கே வரி புரிந்திருக்கின்ற பாசறை சகோதர சகோதரிகள், வெளியிலே இருக்கின்ற பொதுமக்கள் எங்கே சென்றாலும் எப்படியாவது கூட்டணி அமையுங்கள் என்று சொல்லுகிறார்கள். எதற்காக? நாம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக. உங்களுடைய அனைவருடைய கோரிக்கையை ஏற்று 2026ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே வலிமையான வெற்றி கூட்டணி அமையும் அமையும் அமையும். திமுகவுக்கு என்ன கொள்கை இருக்குது? நல்லா சிந்தித்து பாருங்க. 1999ஆம் ஆண்டு அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றார்கள். மத்தியிலே ஆட்சி அமைத்தார்கள். மத்தியிலே ஆட்சியிலே மத்தியிலே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது முரசொலி மாறன் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு ஓராண்டு காலம் சுயநிலைவில்லாமல் இருந்தாங்க. அப்பொழுது இலாக்கா இல்லாத அமைச்சராக பாரதிய ஜனதா அரசாங்கம் அவரை வைத்திருந்தது. அந்த 5 ஆண்டு காலம் முடிந்தது. அப்படியே அந்தர் பல்டி, கொள்கை கிடையாது, கோட்பாடும் கிடையாது. 2004 காங்கிரஸோட கூட்டணி. இவர்கள் நம்மை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லை. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு சந்தர்ப்பவாத கட்சி திமுக கட்சி. பச்சோந்தி கூட கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நிறம் மாறும். இன்றைக்கு அடிக்கடி நிறமாறக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி. பதவிக்கும் அதிகாரத்துக்கும் வருவதற்கு எதை வேணாலும் விட்டுக் கொடுப்பார்கள். அப்படி விட்டுக் கொடுத்துதான் 1999 ஒரு கட்சியோட மத்தியிலே ஆட்சிக்கு வருவதற்கு, மத்தியிலே பதவிக்கு வருவதற்கு, அதிகாரத்துக்கு வருவதற்கு கூட்டணி அமைத்தார்கள். அப்படியே 2004 மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திற்கு காங்கிரஸோட கூட்டணி அமைத்த கட்சி தான் திமுக கட்சி. என்னென்றும் சொல்லுகிறார். இன்றைக்கு மத்தியிலே ஆளுகின்றவர்கள் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுக்கின்றார்கள். மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வைக்கின்றோம். தமிழ்நாட்டு மக்களை பாருங்கள்.
எங்கே ஆட்சி செய்கிறவர்களை பற்றி கவலைப்படாதீர்கள். தமிழ்நாட்டு மக்களை பாருங்கள். இன்றைக்கு கல்வியிலே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டு மக்கள் கல்வியிலே மேலும் ஏற்றம் பெற, கல்வி வளர்ச்சி பெற, இளைஞர்கள் அதிக அளவிலே கல்வி கற்க இன்றைக்கு அடித்தளமாக அமைத்துக் கொடுத்த அதிமுக அரசாங்கம் இன்றைக்கு மத்தியில் இருக்கின்றவர்கள் இன்றைக்கு புதிய தேசிய கல்விக் கொள்கையை கடைபிடித்தால்தான் மத்தியிலே இருந்து தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை ஒதுக்கப்படும் என்று சொல்வது சரியல்ல. மும்மொழி கொள்கையை ஏற்க வேண்டும் என்று கேட்பது, நிர்பந்தப்படுத்துவது சரியல்ல. மத்திய அரசாங்கம் வேறு அண்ணா அவர்களும், பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும், இதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எதை கடைபிடித்தார்களோ அதை அம்மாவுடைய அரசும் கடைபிடித்தது. இப்பொழுது அண்ணா திமுகவும் கடைபிடிக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கைதான் கடைபிடிக்கும். எந்த மாற்றமும் கிடையாது. அதே போல இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டம், அந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி 2112 கோடி வரவில்லை என்று இன்றைய முதலமைச்சர் குறிப்பிடுகின்றார். இதை கேட்க வேண்டிய இடம் மத்தியிலே, இதற்கு வாதாட வேண்டிய இடம் நாடாளுமன்றத்திலே. அங்கே அழுத்தம் கொடுங்கள். 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார்களோ தமிழக மக்கள், தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுங்கள், நிதியை பெறுங்கள். அதை விட்டுவிட்டு எங்களுக்கு நிதி கொடுக்கலை, நிதி கொடுக்கவில்லை என்று சாக்கு போக்கு சொல்லி அந்த ஏழை மக்களை வாட்டி வதைக்காதீர்கள். 100 நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிகின்ற பெண்கள் பெரும்பாலும் ஏழை பெண்கள். வயிற்றிலே அடிக்காதீர்கள். மத்திய அரசு இந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட வேண்டும். இன்றைக்கு திமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது, அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். ஏழைகள் பாதிக்கப்படுகிறார்கள். அதை எண்ணி பார்த்து அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த பெண் ஊழியர்களுக்கு சேர வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வைக்கின்றேன். அதே போல எனக்கு முன்னாலே பேசியவர் சொன்னார்கள், நீட் தேர்வை பத்தி சொன்னாங்க. நாம ஆட்சியில் இருக்கும் போது திரு ஸ்டாலின் ஊரா போய் 2021 சட்டமன்ற தேர்தல் போது பேசினார். உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பேசினார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று. ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. மக்கள் கேட்கின்றார்கள், நீட் தேர்வு ஏன் ரத்து செய்யவில்லை என்று. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குது என்று சொன்னார். இதுவரை இந்த ரகசியத்தை அவரே கண்டுபிடிக்க முடியல. பச்சை பொய், நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற தந்திரவாதிகள். ஆக இப்பொழுது நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே திரு ஸ்டாலின் சொல்லிவிட்டார், நீட் தேர்வை எங்களால் ரத்து செய்ய முடியாது என்று. நீட் தேர்வை திமுகவால் ரத்து செய்ய முடியாது என்று கையை விரித்து விட்டார். நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கின்ற காரணத்தினாலே நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார். அதைத்தாயா நானும் சொன்னேன், அதைத்தானே நாங்களும் சொன்னோம். ஊரூரா போய் மக்களை ஏமாற்றி, இளைஞர்களை ஏமாற்றி, மாணவர்களை ஏமாற்றி, பெற்றோர்களை ஏமாற்றி திமுக ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று இன்னைக்கு ஆசை வார்த்தையை கவர்ச்சிகரமாக பேசி வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வந்தீங்களா? ஏன் ரத்து செய்யல மக்கள் கேட்கிறாங்க. எனக்கு முன்னாலே அறிவிச்சவர் வீரமணி அவர்கள் பேசினார்.
அறிவிச்ச மாவட்ட செயலாளர் பேசினார். இதை நீட் தேர்வுக்கு மாற்றாக அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் 141 பேர் 141% அரசு பள்ளியிலே படிக்கின்றார்கள். அவள் அத்தனை பேரும் ஏழை மாணவர்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், ஏழை தொழிலாளிகள். அப்படிப்பட்ட குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி தான் அரசு பள்ளியிலே படிக்கின்றது. அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும். அந்த கனவை நனவாக்கிய அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல, எதிர்க்கட்சி கோரிக்கை வைக்கல. நான் முதலமைச்சராக இருந்த பொழுது நானும் அரசு பள்ளியிலே படித்த மாணவன். நானும் எங்க ஊர்ல சிலுவம்பாளையத்தில் ஆரம்ப பள்ளியிலே படித்தேன், பவானியில அரசு பள்ளியிலே படித்தேன். ஆக அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அப்படி புறக்கணிக்கப்படுகின்ற மாணவர்களுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பின் மூலமாக 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்த சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 3446 பேர் MBBS பல் மருத்துவராக மருத்துவ கல்வி பயின்று வருகிறார். அது மட்டுமல்ல, இந்த மருத்துவ கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கு ₹1 செலவு கூட கிடையாது. எல்லாமே அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும். அந்த உத்தரவையும் அம்மாவுடைய அரசு தான் போட்டுச்சு. திரு ஸ்டாலின் அவர்களே, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு, அம்மா கண்ட கனவு, அண்ணா கண்ட கனவு, ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்று சொன்னார். அதை நனவாக்கிய அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். அதே போல விளையாட்டுக்கு முன்னுரிமை கொடுத்தது அண்ணா திமுக. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது இந்த விளையாட்டுக்கு முன்னுரிமை கொடுத்து அதற்காக இன்றைக்கு அவர் விளையாட்டு வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது விளையாட்டு ஊக்குவிக்கப்பட்டது. இன்றைக்கு தங்கம் வென்றவர்களுக்கு, உலக அளவில் தங்கம் வென்றவர்களுக்கு 2 கோடி நிதி வழங்கினார். வெள்ளிக்கு 1 கோடி வழங்கினோம். அப்படி விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்ததும் அண்ணா திமுக. விளையாட்டு வீரர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியதும் அண்ணா திமுக. அதே போல இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது மாண்பு அம்மாள் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் என்பதற்காக சென்னையிலே தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தி சுமார் 2,42,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்து சுமார் 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்தார்கள். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தந்தோம். அம்மா வழியிலே வந்த அம்மாவுடைய அரசாங்கம் 2019 ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தி 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். 3,05,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்து சுமார் 5 லட்சம் பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பு, மறைமுகமாக 5 லட்சம் பேருக்கு, 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, நான் முதலமைச்சராக இருந்த பொழுதும் சரி, பல்வேறு மாவட்டங்களில் வேலை வாய்ப்பு முகாம் நடத்தினோம். அந்த வேலை வாய்ப்பு முகாமிலே இன்னைக்கு பல்வேறு தொழிற்சாலைகள், நிறுவனங்கள் கலந்து கொண்டு படித்த இளைஞர்களை தேர்வு செஞ்சது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பை பெற்று தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது. அண்ணா திமுக ஆட்சியில் இன்றைக்கு 1 கிலோ அரிசி 45 50 ரூபாய்க்கு வித்தது. இன்றைக்கு 1 கிலோ அரிசி 70 80 ரூபாய்க்கு விற்கின்றது.
அதே போல எண்ணெய் விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, இன்றைக்கு மளிகை சாமான்கள் உயர்ந்து ஏழைகள் பாதிக்கப்படுகின்ற அளவுக்கு இன்றைக்கு விலைவாசி உயர்வு. இதையெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது முதலமைச்சர். அதோட மின் கட்டணம் உயர்வு கேட்க வேண்டியதே இல்லை. 1000 ரூபாய் கட்ட இன்னைக்கு 2000 ரூபாய் மின் கட்டணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை. 52% மின் கட்டண உயர்வு, ஆண்டுக்கு 5% மின் கட்டண உயர்வு. இன்றைக்கு 3 ஆண்டுகள் ஆயிட்டது மின் கட்டண உயர்வு ஏற்படுத்து. 3 ஆண்டு 5% இன்றைய தினம் 15% மின் கட்டண உயர்வு. ஏற்கனவே 52% மின் கட்டண உயர்வு, இப்பொழுது 15% கூடுதலாக மின் கட்டண உயர்வு. இப்பொழுது கிட்டத்தட்ட 67% மின் கட்டண உயர்வு ஏற்பட்டுகின்றது இந்த ஆட்சியில். அப்புறம் வீட்டு வரி, மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியில் வீட்டு வரி உயர்வு 100% வீட்டு வரி உயர்வு. 1000 ரூபாய் வரி கட்டி இருந்தா இப்ப 2000 வரி கட்ட வேணும். கடை வரி 150 ரூபாய், 150% உயர்ந்து போச்சு. ஏற்கனவே நீங்க 1000 ரூபாய் கடைக்கு வரி கட்டிட்டு இருந்தா இப்ப 2500 ரூபாய் வரி கட்ட வேணும். அதில் குடிநீர் வரி உயர்ந்து போச்சு. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வரி சுமையிலே, வரியை மக்கள் தலைமையிலே, மக்கள் தலையிலே சுமத்துகின்ற ஆட்சி திரு ஸ்டாலினுடைய ஆட்சி. அதோட இன்றைக்கு வருமானம் குறைஞ்சு போச்சு, செலவு அதிகரித்து விட்டது. மக்கள் படுகின்ற துன்பம் திரு ஸ்டாலினுக்கு தெரியல. ஏன்னா திறமையற்ற முதலமைச்சர், ஒரு பொம்மை முதலமைச்சர். பொம்மைக்கு கீ கொடுத்து டக்கு 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 அப்படி எழுதி கொடுத்து படிக்கிற முதலமைச்சர். இன்றைக்கு ஸ்டாலின் தொலைக்காட்சியில் பேசுறாரு, போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று சொல்றாங்க. இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் போதையின் பாதையில் யாரும் போக வேண்டாம் என்று வேண்டுகோள் வைக்கிறாராம். இதைத்தாயா நான் சொல்லிட்டே இருக்கிறேன். இந்த ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து 6 மாதத்திலிருந்து இந்த போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. பள்ளிக்கு அருகில, கல்லூரிக்கு அருகில, நகரம், கிராமம் வரையும் இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. இதனால மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று பத்திரிகையின் வாயிலாக, ஊடகத்தின் வாயிலாக சட்டமன்றத்தில் பேசினேன். செவடகாதில் சங்குவதர் மாதிரி கேட்கவே இல்லை. இப்ப தமிழ்நாடு பூரா போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கு. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை. இன்னைக்கு முதலமைச்சரே கெஞ்சறார், போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாது என்று மன்றாடி கேட்கிறாராம். அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தோம். விடியா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு காவல்துறை ஏவல் துறையாக மாறிவிட்டது. தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை திமுக ஏவல் துறையாக செயல்பட்ட காரணத்தினாலே இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இன்றைய தினம் முதலமைச்சரை ஒத்துக்கிட்டார். நான் அன்றைக்கு சொன்னதை சட்டமன்றத்தில் மறுத்து பேசினார். இன்றைக்கு முதலமைச்சரே தொலைக்காட்சியின் வாயிலாக போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாது என்று இன்றைக்கு அவர் அறிக்கை விடுறாரு. அப்படி என்றால் நான் சொல்வது உண்மையாகிவிட்டது அல்லவா? அன்றைய தினமே பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில், எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நாடு சீரழிகிறது, மாணவர்கள், இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அதை தடுத்து நிறுத்துவதற்காக நான் வேண்டுகோள் விடுத்தேன். அப்பொழுதே இந்த அரசாங்கம் விழிப்புடன் செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு முதலமைச்சர் இப்படிப்பட்ட செய்தியை ஊடகத்தின் வாயிலாக தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஆனால் திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தில் ஆளுகின்ற காரணத்தினால் இன்றைக்கு தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கிறது. அதோட இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்றைக்கு தமிழகத்தில் 1/1/2025 முதல் இதுவரை 141 கொலை நடந்திருக்குது. 141 கொலை 2 மாதத்தில் நடந்திருக்குது. இதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. என காவல்துறை செயலிழந்து விட்டது. காவல்துறை திரு ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் இல்ல. ஏன்னா அங்கங்க திமுக காரெல்லாம் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சுட்டான். அதனால காவல்துறை செயலிழந்து கிடக்குது. அது மட்டுமல்ல,
இன்றைக்கு நம்முடைய பத்திரிகையில் பார்ப்பீங்க, தொலைக்காட்சியில் பார்ப்பீங்க, தங்க விலை என்னன்னு போடுவாங்க, வெள்ளி விலை என்னன்னு போடுவாங்க. இப்ப கொலை நிலவரம் என்னன்னு போடுறாங்க. கொலை நிலவரம் என்னன்னு பத்திரிகையில ஊடகத்தில் போடுறாங்க. அதே போல தேர்தல் நேரத்தில் 525 வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. இதுவரைக்கும் ஒரு 15% அறிவிப்பு கூட நிறைவேற்ற முடியல. ஆனா திரு ஸ்டாலின் பேசிக்கிட்ட பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அரசு 98 அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை சொல்றார். அப்படி என்றால் எனக்கு முன்னாலே பேசினார்களே நிர்வாகிகள், கல்வி கடன் ரத்துனாங்க, இதுவரைக்கும் ரத்து செய்யல. 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும் சொன்னாங்க, உயர்த்தல. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பள உயர்வு செய்யல. ரேஷன் கடையில் 1 கிலோ அரிசிக்கு பதிலாக 2 கிலோ, 1 கிலோ சர்க்கரைக்கு பதிலாக 2 கிலோ சர்க்கரை கொடுப்புன்னு சொன்னாங்க, கொடுக்கல. சிலிண்டர் மானியம் மாசம் 100 ரூபாய் கொடுக்கறாங்க, கொடுக்கல. இதெல்லாம் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்களாங்க? ஆக மக்களை ஏமாற்றி அரசாங்கம் திமுக அரசாங்கம் தானே, திமுக அரசாங்கம் தானே. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அப்பொழுது அறிவித்தார். இப்பொழுது அரசு ஊழியர்கள் தெரிவிக்கின்றார்கள், தமிழகத்திலே 5 லட்சம் அரசு ஊழியர் பணியிடங்கள் காலியாக இருக்குது. தமிழகத்திலே 5 லட்சம் அரசு பணியிடங்கள் காலியா இருக்குது. இன்னும் நிரப்பல. எப்ப நிரப்ப போறீங்க? அதே போல போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களுடைய கோரிக்கை வலியுறுத்தி போராட்டம் செஞ்சிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணப்பலன் கிடைக்கவில்லை என்று அதையும் நிறைவேற்ற தவறிவிட்ட அரசாங்கம். எல்லாருக்கும் நாமம் போட்டாங்க, அரசு ஊழியருக்கு நாமம் போட்ட அரசாங்கம் இந்த விடியா திமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, எல்லோரும் போராட ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு பக்கம் விவசாயி போராடுறாங்க, ஒரு பக்கம் நெசவாளர் போராடுறாங்க, நெசத்தறி தொழிலாளர் போராடுறாங்க, அதோட போக்குவரத்து தொழிலாளர் போராடுறாங்க, அரசு ஊழியர்கள் போராடுறாங்க. எப்பொழுது பத்திரிகை விரித்தாலும் பிரிச்சு படிச்சு பார்த்தா தொலைக்காட்சியை அங்கே பார்க்கின்ற பொழுது போராட்டம் போராட்டம் என்று தமிழகம் போராட்டம் நிறைந்த ஒரு மாநிலமாக காட்சியளிக்கிறது. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா பொங்கல் பரிசு நன்றாக கிடைக்கும், மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் ஏழை எளிய வீட்டில் கூட தை பொங்கல் வருகின்ற பொழுது அந்த தை பண்டிகையை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்கு எல்லா இல்லங்களையும் தை பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக பொங்கல் தொகுப்பை அறிமுகப்படுத்திய தலைவி புரட்சி தலைவி அம்மா. அதை நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். அதே போல இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில வருவதற்கு முன்பு அழகா பேசினார். ஆட்சிக்கு வந்தவுடன் கடன் எல்லாம் படிப்படியா குறைக்கப்படும். நல்லா சிந்திச்சு பாருங்க இளைஞர்களே, அந்த கடன்லாம் நீங்க தான் கட்டி ஆகணும், வேற வழி இல்லை. ஸ்டாலின் வாங்குற கடன்லாம் நாம தான் கட்டி ஆகணும், வேற யாரு கட்ட போறா? ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் நிதி மேலாண்மை அமைப்பை ஏற்படுத்தும், நிபுணர் குழு அமைக்கப்படும், கடன் படிப்படியாக குறைக்கப்படும், நிதி ஆதாரத்தை உயர்த்தப்படும் என்று சொன்னார். ஆட்சிக்கு வந்தாங்க, வருவாய் அதிகரிக்குது. இன்னைக்கு 86,000 கோடி. இன்றைக்கு மாநில அரசாங்கத்தில் வருவாய் அதிகம், மத்திய அரசாங்கத்திலிருந்து மைய அரசின் பகிர்வு 24,830, 1,10,000 கோடி இப்போ அதிகமாக வருது. 2020-21 அண்ணா திமுக ஆட்சியில் இருந்ததை விட
2024 25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1,10,000 கோடி கூடுதல் வருமானம் வருது. எங்கயா போச்சு? அண்ணா திமுக ஆட்சி வந்தா நோண்டி நொங்கு எடுத்துருவோம், கவலைப்படாத. எழுபத்தி 3 ஆண்டு காலமாக ஆட்சி செய்த கட்சி, 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி செய்தது. அத்தனை கட்சியும் ஆட்சி செய்த கட்சிகள், ஆட்சி செய்த அரசாங்கம் 5,18,000 கோடி தான் கடன் வாங்குச்சு. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுல 3 லட்சம் கோடி கடன் வாங்கி சாதனை படைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்னும் 1.5 வருஷம், கிட்டத்தட்ட இன்னும் 1.25 வருஷம் இருக்குது, 5 லட்சம் கோடி கடன் வாங்கிடுவார். இன்றைக்கு கடந்த ஆண்டு 24-25ஆம் ஆண்டு இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த சாதனை தான் இன்றைய முதலமைச்சர் படைத்திருக்கிறார். இந்த ஆட்சியில கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன், கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன், அதனால கோடி கோடியா கடன் வாங்குறாங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. நீங்க எல்லாம் இளைஞர்கள், பல பேர் படிச்சிருக்கிறீங்க. ஏங்க ஒரு அரசாங்கத்தில் கூடுதலான வருவாய் வரும்போது எதுக்கு கடன் வாங்குற? கூடுதலா வருவாய் வரும்போது கடன் வாங்குறது தவறு தானே? சரி, கடன் வாங்கின ஒரு பெரிய திட்டமாவது கொண்டாந்தியா? ஒரு பெரிய திட்டமும் கொண்டாடல. அண்ணா திமுக ஆட்சியில இந்தியாவிலேயே அதிக தார் சாலை நீளமுள்ள மாநிலம் தமிழ்நாடு. அதிக பாலங்களை கட்டி கொடுத்தோம், அதிகமான கல்லூரிகளை கொடுத்தோம். எனக்கு முன்னாலே பேசினார்களே, 10 ஆண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சியில அம்மா இருக்கின்ற பொழுது 7 மருத்துவக் கல்லூரி, நான் முதலமைச்சர் இருக்கும் போது ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம். 7 சட்டக்கல்லூரி, 7 சட்டக்கல்லூரி. அதே போல பாத்தீங்கன்னா அண்ணா திமுக ஆட்சியில 248 தொடக்கப்பள்ளி, 117 நடுநிலைப்பள்ளி தர உயர்த்தப்பட்டது. 1079 நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளியா தர உயர்த்தப்பட்டது. 607 உயர்நிலை, 604 உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியா உயர்த்தப்பட்டது. இந்த ஆட்சியில ஒண்ணுமே கிடையாது, கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்குது. இன்னைக்கு அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுத்தோம். கிட்டத்தட்ட 52,30,000 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி கொடுத்து இன்றைக்கு அறிவுபூர்வமான கல்வி, விஞ்ஞான கல்வி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 5 காலை மருத்துவக் கல்லூரி, 4 புதிதாக வேளாண்மை கல்லூரி, 21 பல்வகை கல்லூரி, 42 அரசு கலை மற்றும் இவ்வளவு கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சிங்க. நீ எதை கொண்டாத? ஒண்ணுமே கொண்டாடல. எப்படி இவ்வளவு கடன் வாங்கின? இன்றைக்கு மடிக்கணினி வாங்கினதுக்கு மட்டும் 52,31,000 பேருக்கு வாங்கியிருக்கிறோம். 7,322 கோடி கொடுத்திருக்கிறோம். தாலிக்கு தங்கம் அண்ணா திமுக ஆட்சியில் கொடுத்தோம், நிறுத்திட்ட. இன்றைக்கு ஏழை எளியவர்களுக்கு, அந்தந்த பகுதியிலே வசிக்கின்ற ஏழை மக்களுக்கு அம்மா மினி கிளினிக் மூலமாக இலவசமா சிகிச்சை கொடுக்கக்கூடிய அம்மா மருத்துவத்தை அதையும் மூடிட்ட. இன்றைக்கு இப்படி பல்வேறு திட்டங்கள். அம்மா மினி கிளினிக் மூடின பெருமை தான் ஸ்டாலின் சாரும். இன்றைக்கு இந்தியாவிலேயே எத்தனை கட்சி இருக்குது? எந்த கட்சியிலையும் இங்கே இருக்கின்ற தொண்டை இந்த மேடைக்கு வர முடியாது. அண்ணா திமுக ஒண்ணுதான் வர முடியும். நான் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களை போல் தலைவர்கள் பேசுவதை இங்கே நின்று கேட்டேன். இப்பொழுது இந்த கட்சியினுடைய அடையாளத்தால் உங்கள் முன் பேசுகின்ற பாக்கியம் அண்ணா திமுக தந்திருக்குது. எந்த கட்சியிலாவது நடக்குமா? நான் ஒரு கிளைக்கழக செயலாளராக என்னுடைய பணியை துவக்கினேன்.
ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, பிறகு எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், முதலமைச்சர், பொதுச் செயலாளர், இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் தான் ஒரு சாதாரண தொண்டன் கூட உச்சபட்ச பதவிக்கு வர முடியும். திமுக வர முடியுமா? திரு கருணாநிதி, அப்புறம் திரு ஸ்டாலின், இப்போ உதயநிதி முளைச்சிட்டார். என்னையா திரு கருணாநிதி குடும்பம் மன்னர் குடும்பமா? மன்னர் பரம்பரையா? இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் இந்த மன்னர் பரம்பரைக்கு குடும்ப வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக அமைய வேண்டும். ஏன் நாட்டில் வேற யாருமே இல்லையா? திமுக வேற யாருமே இல்லையா? சிந்திச்சு பாருங்க. அதே போல திரு ஸ்டாலின் குறிப்பிடுகிறார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எதுவுமே நடக்கல, இருண்டு ஆட்சிங்கிறார். கண்ணாடி போட்டு பாருயா, வெளிச்சத்துக்கு வந்து பாரு. அண்ணா திமுக ஆட்சியில் எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்தோம் என்று. நான் சொன்னல, இதெல்லாம் திட்டம். இன்றைக்கு இந்த இளைஞர் வட்டாளங்கள் தேர்தல் என்ற போரிலே எதிரிகளை புறமுதுகு காட்டி ஓடுகின்ற அளவிற்கு நம்முடைய பணி இருக்க வேண்டும். எதிரிகளை வீழ்த்துகின்ற பணி உங்களிடத்திலே இருக்கின்றது. வெட்டிவா என்றால் கட்டி வரும் காளைகளை கொண்ட இயக்கம் இங்கே என் முன் நிற்கின்றீர்கள். உண்மை இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இந்த பாசறை அமைப்பை ஏற்படுத்துகின்ற பொழுது இந்த இளைஞர் இளம்பெண்கள் பாசறையின் மூலமாக இயக்கத்திற்கு புது ரத்தம் பாய்ச்சப்படும் என்று தெரிவித்தார்கள். அந்த புது ரத்தம் இன்றைக்கு என் கண்முன் பார்க்கின்றேன். திரு ஸ்டாலின் அவர்களே, 2026 தேர்தல் இங்கே வேலூர் கோட்டையிலே போட்ட இந்த பொதுக்கூட்டம், இந்த பாசறை கூட்டம் இன்றைக்கு கோட்டை நோக்கி புறப்பட்டு விட்டது. இன்றைக்கு இந்த இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை லட்சிய மாநாடு இதற்கு ஒரு சான்றாக அமைந்திருக்கின்றது. இங்கே வந்திருக்கின்ற இளைஞர்கள் அத்தனை பேரும் தேர்தல் நேரத்திலே தங்கள் பூத் பகுதியிலே சிறப்பாக செயல்பட வேண்டும். கண்ணு கருத்துமாக செயல்பட வேண்டும். கண் துஞ்சாமல் செயல்பட வேண்டும். தேனீக்களை போல, எறும்பை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு தலைமை அறிவிக்கின்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் கண்ட கனவை, இதே புரட்சி தலைவர் அம்மா கண்ட கனவை நனவாக்க இளைஞர் வட்டாரங்கள் கூறப்பட்டு விட்டது. அதே போல இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக அரசு பல தில்லுமுள்ளைகளை செய்ய ஆரம்பித்து விட்டது. இப்பொழுதெல்லாம் வாக்காளர் பட்டியல் கொடுக்கப்பட்டு விட்டது. எல்லா தொகுதியிலும் கிட்டத்தட்ட 10,000 to 20,000 போலி வாக்காளர்களை சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே, இளைஞர் பட்டாளங்களே, நீங்கள் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 10,000 to 20,000 போலி வாக்காளர்களை சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் கண்டுபிடித்து தக்க அதிகாரியிடத்திலே அந்த நீக்கப்பட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் திமுக காரன் கள்ள ஓட்டு போடுவதிலே வல்லவர்கள். ஆக இப்பொழுதே ஆரம்பித்து விட்டார்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலை அதை புரட்டி பாருங்கள். யாரெல்லாம் போலி வாக்காளர் என்பதை கண்டறியுங்கள். அதை சம்பந்தப்பட்ட அதிகாரியிடத்திலே தகுந்த மனு ஆதாரத்தோடு கொடுத்து அதை நீக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்கிறேன். அதோட திரு ஸ்டாலின் சொல்றாரு, அண்ணா திமுக மத்தியில் எதுக்கலைங்கிறார்.
எதுக்க வேண்டிய இடத்துல நாங்க எதுப்போம், அரவணைக்க வேண்டிய இடத்துல அரவணைப்போம். எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்வார் தொடர் வெற்றி தொடர் வெற்றி. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் வந்த பிறகு தோல்வி என்று சொன்னார். தோல்வி அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2021 75 இடங்களை நாங்கள் பெற்றோம். எங்களுடைய கூட்டணி பெற்றது. திரு ஸ்டாலின் அவர்களே, மறந்து பேசாதீர்கள். 2011 2021 வரை வனவாசம் போன கட்சி திமுக கட்சி. 10 ஆண்டு காலத்தில் பல்வேறு வெற்றிகளை நாங்கள் குவித்தோம். நான் முதலமைச்சர் காலத்தில் கூட நாங்குநேரி, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நாங்கள் வெற்றி பெற்றோம். மறந்து விடாதீர்கள். எல்லா தேர்தலும் வெற்றி பெற்றோம். அதே போல வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அண்ணா திமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். தமிழகத்திலே இந்த ஆட்சி எப்பொழுது போகும் என்று பார்க்கின்றார்கள். எப்பொழுது அண்ணா திமுக ஆட்சி அமையும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். தமிழகம் முழுவதும் ஒரே குரல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. மக்கள் விரோத ஆட்சி, திமுக ஆட்சி எப்பொழுது வீழ்த்தப்படும் என்ற குரல் தமிழகம் முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே வரி முதலிக்கின்ற இளைஞர் வட்டாளங்கள் விழிப்போடு செயல்பட்டு தலைமை கழகம் அறிவிக்கின்ற வேட்பாளர்களை வெற்றி பெற செய்து உங்களுடைய திறமையை காட்டுங்கள். உங்களுக்கு நிகரான எவரும் இல்லை. இளைஞர்களுக்கு நிகரானவர்கள் எவரும் இல்லை. துணிச்சலோடு செலவு பணியாற்றுங்கள், திறமையாக செயலாற்றுங்கள், எதிரிகளை வீழ்த்த வீகம் அமையுங்கள். தேர்தல் என்ற போரிலே கழக வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு இப்பொழுது ஆயத்தமாகுங்கள். அடுத்து வருகின்ற தேர்தல் நம்மை ஆளு, நம்முடைய ஆட்சி வருகின்ற தேர்தல். அதை எண்ணி பணியாற்றுங்கள் என்று இந்த நேரத்திலே தெரிவித்து, இங்கே மிக சிறப்பாக எழுச்சியாக இந்த விழாவை இங்கே நடத்தினார் அறிவிச்சவர் மாநில பாசறை செயலாளர் அறிவிச்சவர் டாக்டர் விபிபி பரமசிவம் முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் அழகாக அற்புதமாக இன்னைக்கு தமிழ்நாடு வேலூரை நோக்கி பார்க்கின்ற அளவிற்கு அற்புதமான இந்த இளைஞர் இளம்பெண்கள் பாசறை லட்சிய மாநாடை வேலூர் மண்டலத்திலே நடத்தி வெற்றி கண்டிருக்கின்றார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோடு முன்னாள் அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர் எனது அறிவிச்சவர் கே.சி. வீரமணி அவர்கள் இணைந்து பணியாற்றினார். அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மாநகர மாவட்ட செயலாளர் அப்போர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் வீட்டுக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்கள் அறிவிச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், ராமச்சந்திரன் அவர்கள், தூசி மோகன் அவர்கள், அறிவிச்சர் ரவி அவர்கள், சுகுமார் அவர்கள், வேலழகன் அவர்கள், அனைவரும் மாவட்ட கழக செயலாளரும் மிகச் சிறப்பாக செயல்பட்டார்கள். அதே போல பாசறை மாவட்ட செயலாளர் 10 மாவட்ட பாசறை செயலாளரும் சிறப்பாக செயல்பட்டார்கள். அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்து, இன்றைக்கு இந்த பாசறை எழுச்சி மாநாடு தமிழகத்திலே ஒரு வெற்றி அமைவதற்கு அடித்தளம் அமைத்த மாநாடு என்பதை பறைசாற்றி மிகச் சிறப்பாக எழுச்சியாக இந்த நிகழ்ச்சியை நடத்திய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து, அருமை இளைஞர் வட்டாளங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.